உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. அடுத்து பெரிய தக்காளியா ஒரு 4லேருந்து 5 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதா தக்காளி எடுத்தீங்கன்னா புளிக்கும். இதுக்கு வந்து நாட்டு தக்காளிலாம் சேர்க்கக்கூடாது. இப்போ 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு சேர்த்து நல்லா அந்த தக்காளி வணங்கினதுக்கு அப்புறமா அதுல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசால் பொடி எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போக கலந்து விட்டுருங்க. இப்போ இது வந்து தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துனீங்கன்னா நல்லா இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது கொதிச்சதுக்கப்புறம் அதில் சோம்பும் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் நல்லா சேர்த்திட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கருப்பில் கொத்தமல்லி தூவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 4லேருந்து 5 முட்டையை உடச்சி இதில் உள்ளே சேர்த்திக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் வேக வச்சிருக்க 5-6 முட்டையை உள்ளே சேர்த்துட்டு அப்படியே எடுத்து பரிமாறினீங்கன்னா சூப்பராக